ஆபிரகாமுக்கு தேவன் முழுமையான தேசத்தை கொடுப்பேன் என்று அன்றைக்கே சொன்னார். ஆபிரகாமுக்கு தேவன் முழுமையான தேசத்தை அவருடைய சந்ததிகளுக்கு கொடுப்பேன் என்று தேவன் சொன்னார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களிலே இருக்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். அது ஆபிரகாமிடம் அவர் ஆணையிட்டு சொன்ன, உறுதிப்படுத்தி சொன்ன இந்த முழுமையான தேசம் கானான் தேசம். இது முழுமையும் அவர்களை கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அது யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கக்கூடிய கானான் தேசம். யோர்தானுக்கு இப்புறத்திலே அவர்கள் எகிப்திலிருந்து வந்தார்களே, வரும் வழியிலே யோர்தானை கடப்பதற்கு முன்னாலேயே ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசே கோத்திரத்தினுடைய பாதி பகுதி ஆகிய இந்த 2 கோத்திரங்களுக்கும் ஆண்டவர் அப்பொழுதே பகுதியை பிரித்து கொடுத்து விட்டார். அப்பொழுது இருந்த மகா பெரிய ராஜாக்களை அவர் தோற்கடித்து அந்த பகுதியை முழுவதும் ரூபன், காத்து, மனாசேயுடைய அரை கோத்திரத்துக்கு பிரித்து கொடுத்து விட்டார். இதுவும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே அடங்கும். இஸ்ரவேலுடைய ஒரு பார்டர், ஒரு லைன் போட்டால் இதுவும் அடங்கும். இவை எல்லாமே முழுமையாய் அன்று முதலே இஸ்ரவேல் வசம் தேவ சித்தப்படி தேவன் முழுமையாய் கொடுத்திருக்கிறார், வாய்மொழியாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த தேசம் முழுவதும் யோர்தானுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தேசம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய தேசத்தை முழுமையாய் கொடுத்து விட்டார். எந்த ராஜாவும் இதில் இல்லை. ஆனால் அப்புறத்தில் இருக்கக்கூடிய தேசத்துல கிட்டத்தட்ட ஒரு 7-8 ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அப்படி ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ராஜாக்களை எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் மக்கள் கோத்திரம் கோத்திரமாக வந்தார்களே, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இவ்வளவு இவ்வளவு என்று பிரித்து கொடுத்த 2.5 கோத்திரம் இங்க போயிடுச்சு. மிச்சமுள்ள 12 கோத்திரத்துல மிச்சமுள்ள 9.5 கோத்திரத்துக்கும் கானான் தேசத்திலே பிரித்து கொடுத்தார். ஏரியா மாத்திரம் தான் பிரித்து கொடுத்திருக்கிறார். நம்ம ஊரு கணக்கு பிள்ளை முனிசிபெல்லாம் அந்த காலத்துல பிரிச்சு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி இப்போ விஏஓ பண்ற மாதிரி. ஆனா அதிலே புறஜாதி ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அந்நியர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இவர்கள் போய் சண்டை போட்டு அவர்களை விரட்டி விட்டு பிற்பாடு அந்த இடத்தை இவர்கள் ஆக்கிரமித்து அந்த இடத்திலே இவர்கள் வாழ வேண்டும். இதுதான் நம்முடைய தேவனின் திட்டமாக இருந்தது அந்த காலத்துல. நிறைய பேருக்கு இந்த காரியம் கூட புரியல. ஏதோ ரெடியா பாலந்தேன் ஓடுகிற தேசம் இருக்கிறது, ரெடியா போனே இவங்க போய் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அல்ல, தேசம் பாலந்தேன் ஓடுகிறது தான். ஆனால் இட் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஜென்டைல்ஸ். புறஜாதி ராஜாக்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தன. இவர்கள் போய் சண்டை போட்டுதான் அவங்களெல்லாம் விரட்டிட்டு அந்த இடத்துல இவங்க போய் இருக்கணும். அப்படி யூதா கோத்திரத்துக்காரர்கள் கொஞ்சம் மெஜாரிட்டியா சில இடங்களை பிடிச்சாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏரியாவில் பலதரப்பட்ட கோத்திரத்துக்காரர்கள் பிரித்தார்கள். சில ஆட்கள் பிடிக்கல, ஏதோ எல்லாமே பிடிக்கல. தேவன் கொடுத்த அத்தனையுமே அப்பொழுதே பிடிக்கவில்லை. ஆனாலும் இஸ்ரேல் வசம் தேவ சித்தப்படி தேவன் கொடுத்திருந்தும் கூட இஸ்ரேலர்கள் அங்குள்ள ராஜாக்களிடம் போரிட்டு ஜெயிக்க முடியாமல் கிடைத்த வரைக்கும் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஏரியா பிரித்து கொடுத்திருக்கிறார். ரிக்கார்டு படி ஏரியா அவங்களுக்கு தான். ஆனால் இடத்திலே இவர்கள் போய் வாழ முடியவில்லை. தேவன் முழுமையாய் பரிபூர்ணமாய் அவர் கொடுப்பது எப்பொழுது தெரியுமா? அப்ப எதிரி ராஜாவெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களோட போய் சண்டை போட்டெல்லாம் ஜெயிச்சு அப்புறம் போய் பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போக தேவையில்லை. அப்படியே ஃப்ரீயா போன உடனே ஆளலாம்.
அதை கொடுக்க போகிறது இரண்டாம் வருகையில் தான் கொடுக்க போகிறார். இரண்டாம் வருகையில் தான் அது நிறைவேற போகிறது. அங்குதான் 1000 வருட அரசாட்சி அரங்கேறும். 1000 வருட அரசாட்சி அங்குதான் அரங்கேற போகிறது. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் இஸ்ரவேல் தேசம் புறஜாதியார்த்தால் மிதிக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதைத்தான் லூக்கா 21:24 இயேசு சொன்னது ஏற்கனவே வாசித்தேன், மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 21:24 பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்படி புறஜாதியார் ஆளுகின்ற காலம் ஆர்மகதோன் பள்ளத்தாக்கிலே யுத்தம் நடைபெறப் போகிறதே அது வரைக்கும் தொடரும் வேதத்தின்படி. இதைத்தான் எருசலேமை அந்தி கிறிஸ்து மிதிப்பான், புறஜாதியான். என்ன அர்மகதோன் பள்ளத்தாக்கில் அந்தி கிறிஸ்து சண்டை போடுறவன். ஆனால இதைத்தான் அந்தி கிறிஸ்து எருசலேமை மிதிப்பான் என்று தானியேல் 11ஆம் அதிகாரம் 44-45 வசனம் சொல்லுகிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். கிழக்கு வடக்கு, கிழக்கு என்று சொன்னால் எகிப்து, வடக்கு என்று சொன்னால் சீரியா. கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோட புறப்பட்டு போய் சமுத்திரங்களுக்குள் இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத அண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். சிங்காரமான பரிசுத்த பர்வத அண்டையிலே, அதுதான் எருசலேம், அதுதான் இஸ்ரவேல் தேசம். அவன் தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான் என்று தானியேல் 11:44-45 சொல்லுகிறது. அவன் இஸ்ரேலர் கட்டப்போகும் எருசலேம் தேவாலயத்தில் உள்ள பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான் என்று இஸ்ரேலர்கள் தேவாலயம் கட்ட போகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே கட்டிய தேவாலயம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அந்த திரைச்சீலை 2ஆய் கிழிந்ததினாலே அந்த மகிமை எடுபட்டு போய் தேவாலயத்திலே பலி செலுத்தல் தேவையில்லை, இயேசு கிறிஸ்து பலியாகி விட்டார் என்பதனாலே முடிந்தது அப்பொழுதே. ஆனாலும் கிபி 70 வரைக்கும் அவர்கள் பலி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள், இயேசுவை நம்பாத இஸ்ரவேலர்கள். கிபி 70 அந்த தேவாலயம் ரோம சர்க்காரால் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டது. அதற்கு பிறகு தேவாலயமே இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று இன்றைக்கும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான எல்லாம் வெள்ளி தங்கம் எல்லா காரியங்களும் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார்கள். இடம்தான் கிடைக்கவில்லை. சாலமோன் கட்டிய இடம் அது இவர்கள் கைக்கு இன்னும் வரவில்லை. அதனாலே காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவாலயம் கட்டி அவர்கள் பலி செலுத்த போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பலியான இயேசு கிறிஸ்துவை இன்னும் நம்பவில்லை அல்லவா? அந்த தேவாலயம் கட்ட வேண்டும் என்று நம்முடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கூட ஜெபிக்கிறார்களே, இவர்களுடைய உள்ளத்திலே என்னதான் சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறதோ தெரியவில்லை. இவருடைய உள்ளத்திலே என்னதான் இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதல் எழுதப்பட்டிருக்கிறதோ தெரியவில்லை. இயேசுடைய மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காதவர்கள் தான் பலி செலுத்துவதற்காய் திரும்பவும் ஒரு ஆலயத்தை கட்டப் போகிறார்கள். அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவன் ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய் ஆவிக்குரிய ஊழியக்காரனாய் இருக்கலாமா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் தயவு செய்து சிந்தியுங்கள். அந்த தேவாலயம் கட்டப்படுகிறது என்பது இது நிச்சயமாய் அந்தி கிறிஸ்துவின் ஆவிதான். அந்தி கிறிஸ்துவான் அந்த தேவாலயம் கட்டுவதற்கு உதவி செய்ய போகிறான். அந்தி கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணிதான் அந்த தேவாலயம் கட்டப்பட போகிறது. அந்தி கிறிஸ்து 7 வருஷம் ஆட்சி நடக்க போகிறது. அதிலே 3 ஆண்டுகள் இஸ்ரவேலரோடு ஓத்து உடன்படிக்கை பண்ணிதான் தேவாலயம் கட்டப்பட போகிறது. அப்படி கட்டியும் கூட
அந்த அந்தி கிறிஸ்து அந்த தேவாலயத்திலே உள்ள பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான் என்று தானியேல் 9:27 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அவன் என்றால் அந்தி கிறிஸ்து, பிரஜாதிகாரன், பிரஜாதி ராஜா, எதிர்த்து நிற்கிறவராயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனுமாயிருப்பான். திட்டமும் தெளிவுமாய் பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறான். தானியேல் 9:27 அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு வாரம் அளவு அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கும் ஒழிய பண்ணுவார் என்று திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களாகிய நம்மோடு ஒலிவமலையில் கால் வைத்து இறங்க போகிறார் பரலோகத்திலிருந்து. அப்படி என்றால் அதற்கு முன்னாலேயே நாம் பரலோகத்துக்கு போய்விட்டோம் என்று அர்த்தம். அதைத்தான் ரகசிய வருகை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னாலேயே நாம் பரலோகத்துக்கு போய்விட்டோம். அந்த 7 ஆண்டு முடிவிலே அர்மகதோன் பள்ளத்தாக்குல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவோடு கூட பரிசுத்தவான்களாகிய நாம் எல்லாரும் ஒலிவமலையை கால் வைத்து இறங்க போகிறோம். சகரியா ஒலிவமலை பள்ளத்தாக்கு கீழே அர்மகதோன் பள்ளத்தாக்கிலே தான் யுத்தம். நாம ஒலிவமலையை தான் இறங்க போகிறோம். சகரியா 14ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்நாளிலே அவருடைய பாதங்கள், அவருடைய இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்தில் கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலேயும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். இஸ்ரேல் மக்கள் பயந்து கொண்டு ஓடுவார்கள். இவரை அல்லவோ கொன்று போட்டோம், இவரை அல்லவோ கொண்டு போட்டோம் அவர்கள் என்று சொல்லி பயந்து ஓடி போவார்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலே பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அல்லேலூயா. ஆக நாம் எல்லாரும் தேவனோடு வரப்போகிறோம். ஒலிவமலையை கால் வைத்து இறங்க போகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அப்பொழுது அர்மகதோன் போர்க்களத்தில் உள்ள அந்தி கிறிஸ்துவையும் அவன் சேனைகளையும் நம் தேவன் சின்னாபின்னமாக்குவார். நம் தேவன் சின்னாபின்னமாக்குவார். இதை கேட்கும் பொழுது இதைத்தான் அவர் ஒரு யாகம் பண்ண போகிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கிறேன். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன், அதாவது 8வது ராஜ்யம் என்று சொன்னேனே அந்த மிருகம், 8வது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கிற கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகமறிகிற அக்கின் கடலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினாலே பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. இவ்வளவு பெரிய காரியம் நடக்க போகிறது. இந்த காரியம் நடக்கிற வரைக்கும், அந்த காலம் வரைக்கும்
புறஜாதியார் எருசலேமிலே கால் வைக்கிற வரைக்கும், அந்தி கிறிஸ்து எருசலேமிலே கால் வைக்கிற வரைக்கும், அவன் அங்கே அர்மகதோன் பள்ளத்தாக்களை அவன் அழிந்து போகிற வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் புறஜாதியாரால் ஆளப்படும். ஆக இஸ்ரவேல் தேசம் எதுவரைக்கும் ஆளப்படும் என்பதற்கு ஒரு பதில் கிடைத்திருக்கிறது. அது வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் புறஜாதியாரால் தான் ஆளப்படும். அதற்கு பிற்பாடுதான் நிஜமான பரலோக ராஜ்யம் 1000 வருட அரசாட்சியாய் இயேசுவின் தலைமையிலே இதே பூமியிலே ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இதே பூமியிலே ஆரம்பிக்கும். இதே பூமியிலே இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தாரும் உண்டு. ஆனால் தான் அதை நான் திருத்தமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக 2ஆம் வருகை, அர்மகதோன் பள்ளத்தாக்கு யுத்தம், அந்தி கிறிஸ்து நரகத்திலே தள்ளப்படுதல், இதுவரைக்கும் இஸ்ரவேல் தேசம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும். புறஜாதிகளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அவர்களுக்கு விடுதலை கிடைக்காது. 1948 கிடைச்சது டெம்பரரி, கொஞ்சோண்டு இடம், அதுவும் வெள்ளைக்காரன் அவர்களுக்கு கருணை அடிப்படையிலே கொடுத்து விட்டு போனது. ஆண்டவர் கொடுக்க போகிறது அதற்கு பிற்பாடுதான், 2ஆம் வருகையிலே தான் கொடுக்க போகிறார். ஒரு கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கிறது. புறஜாதியார் ஆளும் காலம் நிறைவேறுவது எப்போது என்பதற்கு காலம் முடிந்து விட்டது, நிறைவேறிவிட்டது. அதற்கு பிறகு 1000 வருட சாட்சி ஆரம்பிக்க போகிறது. இயேசு கிறிஸ்து தலைமை தாங்கி ஆளப்போகிறார். அவரை கீழே பிரின்ஸ் தாவீது இருந்து காரியங்களை செய்ய போகிறார். இப்படி வசனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. 2வது கேள்வி,